சிறகடிக்க ஆசை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு ரோகிணியை பற்றின எல்லா விஷயத்தையும் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா கிறிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிறிஷ் இவங்களோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டு அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அந்த இறந்து போனவரோட பையன்தான் கிறிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, மீனா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? சீதா ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது இவங்க 2வது குழந்தைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் குழந்தை அபாய்ட்டெல்லாம் ஆகலை. ஆனால் கிருஷி தான் இவங்களுக்கு முதல் குழந்தையாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. ரோகிணி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக எத்தனை தடவை வேணாலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அதுக்காக என் வாழ்க்கையில் நிறையா கசப்பான வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். மனோஜை பார்த்ததுக்கப்புறம் மனோஜை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால தான் மனோஜை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அவரை உண்மையாகவே நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மனோஜ் இவங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கலனாலையும் பரவாயில்ல, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி மனோஜ் கையை பிடிக்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு கையை தட்டி விட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை இப்படியெல்லாம் சீட் பண்ணியிருப்ப. நான் உன்னை என்னமோ நினச்சேன். என் அம்மா விட உன்னை தான் நான் ஹை லெவலில் வச்சுருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ மோசமாக நடந்துப்பன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கடி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை பயங்கரமாக பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிட்டு நான் சொல்லி கேட்குறேன்ல, உன்னை உண்மையாகவே லவ் பண்ணிட்டு இருக்க மனோஜ் அப்படின்னு யார் சொன்னாங்க? இத்தனை நாளா உன்னோட வாழ்க்கையை மறைச்சி என் கூட வாழ்ந்துட்டுருக்கு, உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம விஜயா இருந்துட்டு, நீ எவ்வளோ பெரிய சாக்கடையாக இருந்திருக்க. ஆனால் இது தெரியாமல் நான் என் பையனுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிட்டு ரோகிணியோட கன்னத்திலே பலான்னு ஒன்று விட்டுறாங்க. அங்கிள் அங்கிள் நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்னைக்கே உங்கள் அப்பா மலேசியா இல்லைன்னு தெரிஞ்ச போதே உன்னை வேற ஏதாவது உண்மையை மறைச்சு வச்சிருக்கியான்னு சொல்லி நாங்கள் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டோம். இல்லை நீயும் அப்படி எதுவுமே இல்லை, நான் எதையும் மறைச்சு வைக்கலன்னு சொல்லிட்டு தானே கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ண. அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே உன்னை ஏமாற்றி பழையபடி இப்போ நடத்திக்கிட்டு தானே இருக்கோம். அதை விட்டுட்டு மறுபடியும் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் உண்மையெல்லாம் மறைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏண்டி நானும் அந்த கிறிஷ் பையன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. ஏன்னா என்னடா இது வரான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கான், இல்லாட்டி மனோஜ் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால தான் உன் பிள்ளைக்கு என் பையனை அப்பா வாக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஊங்கி பலான்னு ஒன்று விடுறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக எத்தனை பேர் கால்னாலே நான் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மன்னிப்பு கேட்டால் என் பையனோட வாழ்க்கை எல்லாமே சரியாக போயிடுமா, உன்னை நாங்கள் மன்னிக்க போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மனோஜ் அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. உனக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும்ல, நான் எந்த அளவுக்கு உன்னை விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு என் பையனை இந்த பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு உனக்குன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. ஐயோ ஆண்டி ஏன் ஆண்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஆனால் என்ன போய் இப்படியெல்லாம் பேச உங்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டி மனசு வருது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நான் எப்படி ஒன்று போய் தொலைன்னு சொல்லி விட்டுருப்பேன். ஆனால் இவ்வளோ கேவலமாலாம் நான் என் பொண்ணை வளர்த்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் விஜயா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு ஒன்று நாங்கள் எல்லாருமே நம்பணும்ல, இப்படி வீட்டிலே இருந்துக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? டேய் மனோஜ் இங்கே பேசுகிறதுக்கெல்லாம் டைம் இல்லைடா, இவளை கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி வெளியே அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னட்டு கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி கொடுக்க சொல்ற
சொல்கிறீங்க? நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இங்கே பாரு, என் பையன் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கக்கூடாது, எதையோ கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் வச்ச மாதிரி இருக்கு, உன்னெல்லாம் எனக்கு பார்க்கவே செருப்பால் அடிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுங்க. என்ன ஆண்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்கிறேன்? நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஏமாத்த வேற குடும்பமே கிடைக்கலையா? என் குடும்பம் தான் உனக்கு கிடைச்சிச்சா? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு, மரியாதையோ வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், என்னை வெளியே போக சொன்னா நான் எங்கே போகட்டும்? அதான் உன் ஆத்தாவும் உன்னுடைய செல்ல மகனும் இருக்கான, அங்கே போய் தொலைடி, இங்கே எதுக்காக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. மனோஜ் இவ கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், வேண்டாம் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஆமாம், இவ சம்மந்தப்பட்ட எதுவுமே என்கிட்ட இருக்க வேண்டாம், அந்த தாலியும் எனக்கு தேவையில்லம்மா, அதை அவளே எடுத்துகிட்டு போட்டான், ஆனால் அவள் முகரையை பார்க்க கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே போறியே இல்லையா, ப்ளீஸ் மனோஜ், வேண்டாம் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கழுத்தை பிடிச்சி அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு வெளியே தள்ளி விட்டுறாங்க. ரோகிணி இருந்துட்டு எல்லாரையுமே பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே, ரொம்ப தேங்க்ஸ் மீனா, இத்தனை நாளாக எனக்காக நீங்கள் உண்மையை மறைச்சு வச்சுட்டீங்க, யார்கிட்டேயும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் புருஷன் முத்துக்கிட்ட மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாரோட ஃபோக்கஸும் நம்ம மீனா மேலே வருது. மீனா கிட்ட போயிட்டு முத்து இருந்துட்டு, என்ன இவ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? தெரியுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரியும். எப்போ தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் தீபாவளி நின்று நம்ம பாட்டியோட ஊருக்கு போகணும்ல, அங்கே பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கிற போது ரோகிணி வந்து அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருந்தா. அப்போ தான் எனக்கு விஷயமே தெரியும். அப்போவே உங்கள் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் கிறிஷோடு சேர்ந்து நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மாவும் செத்து போயிடுறதா சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வேறு வழியே தெரியல. அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் உண்மையை மறைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் ரோகிணியை நான் சும்மா விடலை, வீட்டில் சொல்லுன்னு சொல்லி அவங்களுக்கு டைமும் கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அந்த பார்லர் அம்மா பண்ண செஞ்ச வேலைக்கு நீயும் துணை போயிருக்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. என் அப்பாவுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க, என் அப்பா உன்னை நல்லவன் நினச்சி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் நீயும் அந்த பார்லர் அம்மா கூட சேர்ந்து எல்லா உண்மையும் மறைச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.